மதுபானத்திற்கும் போதைப் பொருட்களுக்கும் எதிராக சமத்துவபுரத்தில் நடத்துகிற விழிப்புணர்வு தெரு ஊழியம். கிறிஸ்து இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த சமத்துவபுரத்தையும் உங்கள் அனைவரையும் நேசிப்பதால் இந்த தெரு ஊழியத்தின் மூலம் நாங்கள் உங்கள் முன் நிற்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அநேக பிரசங்கங்களை ஜனங்களோடு கூட பகிர்ந்து கொண்டது நமக்கு தெரியும். அதில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புதல் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து நம் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக கடந்து சென்றார். அந்த இடம்தான் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நானும் நீங்களும் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மனம் திரும்புதல் மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதரை மாற்றுகிற தேவன். அவர் நம்மேல் வைத்த அன்பு மிக பெரியது. இந்த பூமியிலே நாம் வாழும் இந்த வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. ஒரு நாள் வரும், நானும் நீங்களும் இந்த பூமியை விட்டு செல்ல வேண்டும். அந்த நாளின் பெயர் தான் மரணம். ஒரு மனிதன் மரித்த பின் எங்கே செல்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, பாவத்தோடு வாழ்ந்து பாவத்தோடு மரித்தால் அவனுக்காக நரகவாசல் காத்து கொண்டிருக்கிறது என்று. இந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மனம் திரும்புதல் அவசியமாயிருக்கிறது. மனம் திரும்புதல் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் பாவி என்பதை உணர வேண்டும். இந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். நமது எண்ணம் எதை குறித்திருக்கிறது, நமது சிந்தனை எதை குறித்திருக்கிறது, நமது பார்வை எதை குறித்திருக்கிறது, நமது நடைகள் நமது செய்கைகள் எதை குறித்திருக்கிறது, நாம் வாழும் இந்த வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சோதித்தறிய வேண்டும். இந்த பூமியிலே நாம் வாழும் போது பணம் கொடுத்து பாவ மன்னிப்பை பெற முடியாது. நமது பக்தி வைராக்கியத்தை காண்பித்து பாவ மன்னிப்பை பெற முடியாது. நம் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினால் மட்டுமே வாழ்வடைய முடியும். வேதம் சொல்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனே இரக்கம் பெறுவான் என்று. நம் பாவத்தை உணரும் போதுதான் தெரியும் அந்த பாவத்தின் மூலம் என்னவெல்லாம் இழந்திருப்போம் என்று. நம் சந்தோஷத்தை இழந்திருப்போம், அன்பை இழந்திருப்போம், நிம்மதியை இழந்திருப்போம், சமாதானத்தை இழந்திருப்போம். பாவம் பயங்கரமானது என்று சிலுவை நமக்கு காண்பிக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு பாவமும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்று மறந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அநேக மத தலைவர்கள் தேவனில் அன்பு கூறுவதை விட பணத்தை அதிகமாக விரும்பினார்கள். அப்பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு உவமையை கூறினார். ஒரு ஐஸ்வர்யவானாகிய மனிதன் இருந்தான். அவனுக்கு தேவையான அனைத்தும் அவனிடம் இருந்தது. அவன் ராஜா போல உடை அணிந்து அவன் சாப்பிட்ட ஒவ்வொரு உணவும் பெரிய விருந்து போல் இருந்தது. அதே வேளையில் அவன் வீட்டு வாசலில் லாசரு என்னும் ஒரு பிச்சைக்காரனும் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் உடம்பு முழுவதும் பருக்களால் ஆன புண்கள் காணப்பட்டன. தெருநாய்கள் அவனை சுற்றி வந்து அவன் பருக்களை நக்கின. இதன் மூலம் லாசரு பசியா இருப்பதை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று உணரலாம். அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிடும் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளால் தன் பசியை ஆற்ற லாசரு ஆசையாயிருந்தான். ஒரு காலை பொழுதில் லாசரு எழுந்திருக்கவில்லை. பசியுடன் உதவியற்ற நிலையில் அந்த பிச்சைக்காரன் இறந்து போனான். அவன் மரித்த பின் அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலவியது. அவன் ஆபிரகாமுடைய மடியில் படுப்பதற்காக தேவதூதர்களால் பரலோகத்துக்கு தூக்கி செல்லப்பட்டான். அதே நேரத்தில் அந்த ஐஸ்வர்யவானும் மரித்தான். அவன் நரகத்துக்கு தள்ளப்பட்டான். அந்த நரகத்திலே அவன் கண்ட காட்சி என்னவெனில், லாசரு ஆபிரகாமின் மடியில் படுத்திருந்தான். உடனே அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, லாசருவை அனுப்பி அவன் நுனி விரலினாலே தண்ணீரை தொட்டு என் நாவை குளிர பண்ணட்டும், நான் இங்கு உபத்திரவப்படுகிறேன் என்றான். அப்பொழுது ஆபிரகாம், நீ பூமியிலே இருந்தபோது உனக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் லாசருவுக்கோ எதுவும் இல்லை. இப்பொழுது அவன் ஆறுதல் படுத்தப்படுகிறான், நீயோ சித்திரவதைப்படுகிறாய். இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவெனில், பணக்காரர்கள் அனைவரும் கெட்டவர்கள் என்றோ ஏழைகள் எல்லாரும் ஆறுதல் படுத்தப்படுவார்கள் என்றோ அல்ல. ஆனால் நாம் வாழும் போது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் துன்மார்க்கமான ஜீவிதம் வாழ்வோமே ஆனால் நமக்கும் அந்த நரக வேதனை உண்டு. ஆனால் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுத்தமான ஜீவிதம் வாழ்வோமே ஆனால் நமக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு.
மரித்த பின் யாருக்கும் இரண்டாவது வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே இப்பொழுது நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போமா? என் கண்களாலே பாவம் செய்தேன், வாயினால் பாவம் செய்தேன், சிந்தையால் பாவம் செய்தேன். அப்பா, என்னை மன்னியும் என்று இப்பொழுது நீங்கள் இருக்கும் இடத்திலே சொல்வீர்களானால் உங்களை மன்னிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம். அவர் நம்முடைய குற்றங்களுக்காக அல்லவா சிலுவை சுமந்தார்? நம்முடைய பாவங்களில் இருந்து விடுவிப்பதற்காக அல்லவா சிலுவையில் உயிர் தியாகம் செய்தார்? எப்பொழுது நம்முடைய பாவத்தை அவரிடத்தில் ஏற்று சொல்வோம் என்று காத்திருக்கிறார். அவரிடத்தில் ஏற்று சொல்வோமா? என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். கண்களாலே பாவம் செய்தேன், சிந்தையாலே பாவம் செய்தேன். கண்களாலே பாவம் செய்தேன், சிந்தையாலே பாவம் செய்தேன். சுயநலத்தால் பாவம் செய்தேன், பெரிய பெரிய பாவம் செய்தேன். சுயநலத்தால் பாவம் செய்தேன், பெரிய பெரிய பாவம் செய்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.